ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். HTML அண்ட் CSS மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பேசிக்காக ஒரு ஃபார்மை வந்து ரெஸ்பான்சிவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை இதை எப்படி நம்ம ரெஸ்பான்சிவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் டேக் தான் வந்துட்டு நான் மெயின் டேக்காக எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே தான் வந்துட்டு நான் ஃபார்மை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த டிவ் டேக்கை மெயின் டேக்காக எடுத்துக்கிறதுனால இந்த டிவ் டேக்குக்கு ஒரு கிளாஸ் நேம் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபார்மோட கண்டெய்னர்னால இதுக்கு வந்து நான் ஃபார்ம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டிவ் டேக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுக்குறோம். மெயின் ஹெட்டிங் இது என்ன ஃபார்ம், கான்டாக்ட் ஃபார்மா, ஃபீட்பேக் ஃபார்மான்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு H2ல ஹெட்டிங் நேம் கொடுக்குறேன். இது வந்து ஃபீட்பேக் ஃபார்ம்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஃபீட்பேக் ஃபார்ம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஃபீட்பேக் ஃபார்ம் ஹெட்டிங் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் எலமெண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். HTML ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம ஆக்ஷனும் மெத்தடும் செட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் எதுக்குன்னா அந்த ஃபைல் எங்கே போய் சேவ் ஆகுது, நம்ம என்ட்ரி பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே. ஸோ நான் இப்போதைக்கு ஹேஷ் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ மெத்தட் வந்துட்டு போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில். ஓகே, போஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்னா நேம், இமெயில், ஃபோன் அண்ட் ஃபீட்பேக் அண்ட் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா? எல்லாமே வந்துட்டு ஒரு செப்பரேட் டிவ்வாக கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்ம் குரூப்னு சொல்லி ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ இந்த டிவ் டேக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம லேபிள் அந்த இன்புட் இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்குல்ல, இந்த லேபிள் நேமு அப்புறம் இந்த இன்புட் பாக்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு இந்த டிவ் டேக்குள்ளே தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம லேபிள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் நேம்னு மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு இன்புட் டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்புட் டேக்கில் இது என்ன டைப்? ஸோ நான் நேம் தான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அது டெக்ஸ்ட் டைப்பு. ஓகே, டெக்ஸ்ட் டைப்பு. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஹோல்டரில் வந்துட்டு யுவர் நேம் அந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். நமக்கு என்ன நேம், இந்த இடத்துல என்ன டைப் பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுக்கும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் நேம் யுவர் நேம் சொல்லிட்டு உள்ளே வந்துச்சு. உள்ளே நம்ம பிளேஸ் ஹோல்டரில் நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அது வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல இன்புட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டிவ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இமெயில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே ஃபார்ம் குரூப்பை இந்த இடத்துல லேபிள் வந்துட்டு இமெயில்னு செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இமெயில்னு செட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டைப் வந்துட்டு இமெயில் டைப்பு. இந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் ஹோல்டரில் இமெயில்னு செட் பண்ணிக்கலாம், இல்லை example@gmail.comனு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே இமெயில் அதுக்குள்ளே வந்துட்டு இன்புட் பாக்ஸ் பிளேஸ் ஹோல்டர் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே ஃபார்ம் குரூப்பை காப்பி பண்ணி நான் டெலிஃபோன் நம்பர் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஃபோனுன்னு போடுறேன். அப்புறம் இந்த இடத்துல இமெயில் டைப் வந்துட்டு டெலி. ஸோ டெலிஃபோன் நம்பர்னால டெலி. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் ஹோல்டரில் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் நம்பர்னு கொடுக்கலாம், இல்லை நம்பர்ஸாகவும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு ஃபோன் நம்பர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுக்கு நான் லேபிளில் வந்துட்டு மெசேஜ்னு கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்புட் டைப்புக்கு பதிலாக நம்ம டெக்ஸ்ட் ஏரியா ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அந்த 2-3 லைன் வந்து மெசேஜ் ஃபீட்பேக் ஃபார்ம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இன்புட் டைப்புக்கு 1 லைன் தான் பண்ண முடியும். ஸோ அதனால டெக்ஸ்ட் ஏரியாங்கிற டேக் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் ஏரியா டேக்குக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிளேஸ் ஹோல்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு நான் பிளேஸ் ஹோல்டராக யுவர் ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஒரு ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. உள்ளே வந்துட்டு பிளேஸ் ஹோல்டரில் ஒரு ஃபீட்பேக்கு நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் இது என்ன டைப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகணும். ஸோ இது வந்து சப்மிட் டைப்பு, ரீசெட் டைப் இல்லை, சப்மிட் டைப்பு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனுக்குள்ளே வந்துட்டு என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். எனக்கு வந்து சப்மிட் ஃபீட்பேக்குன்னு சொல்லி எனக்கு செட் பண்ணுறேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த இன்புட் பாக்ஸ்லாம் வந்துட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகக்கூடாது. ஸோ அதனால எல்லா இன்புட் பாக்ஸுக்குமே வந்துட்டு நான் ரெக்வயர்டுங்கிற அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த ரெக்வயர்டை வந்துட்டு எல்லாத்துலேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகணுங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபார்ம் சப்மிட் ஆனால் மட்டும்தான்
பாருங்க ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு வருது. நம்ம ரெக்வயர்ட் செட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து HTML வந்து ஃபுல்லா செட் பண்ணிட்டோம். ஒரு ஃபார்ம் கண்டெய்னர் எல்லாமே. ஸோ இப்போ இதுக்கு நம்ம CSS செட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் CSS மூலமா வந்துட்டு நம்ம CSS வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் HTML வந்துட்டு ஸ்டைல் ஷீட்டை ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் ரிலேஷன் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ண போறேன். ஸ்டைல் ஷீட் அதுக்கப்புறம் அந்த ஃபைல் எங்கே இருக்குது, அந்த ஸ்டைலோட ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி $/CSS ஃபோல்டருக்குள்ள styles.cssங்கிற ஃபைல். ஓகேவா? இந்த ஃபைலில் தான் நான் வந்துட்டு CSS வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் styles.css. ஓகேவா? நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் செட்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மார்ஜின் அண்ட் பேடிங் மட்டும் 0 பண்ணிக்கிறேன். ஏன் மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து 0 பண்ணுறேன்னா, இது வந்துட்டு பாருங்க மார்ஜின் இந்த இடத்துல மார்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேடிங் இங்கே இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எனக்கு இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் ஜென்ரல் செட்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் மார்ஜின் அண்ட் பேடிங் 0 செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வரும். ஸோ மார்ஜின் 0 செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேடிங் 0 செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்துட்டு CSS வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்கு ஸ்டைலிங் பண்ணலாம். பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ பாடி ஓப்பன் கர்லி பிரேசஸ். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபேமிலி வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஏரியல் ஃபாண்ட் டைப் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்ரவுண்ட் கலர் #FCன்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இது ஒயிட் ஷேடில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு இமேஜ் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் இதுக்குள்ளே வந்துட்டு URL போட்டு $/CSS ஃபோல்டருக்குள்ள இமேஜ் ஃபோல்டருக்குள்ள நான் ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பாருங்கள் இமேஜ் வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த இமேஜ் வந்துட்டு இமேஜோட சைஸ் வந்துட்டு 10 பிக்சல் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இமேஜ் ரிப்பீட் ஆகிருக்கு. இமேஜ் வந்து டைட்டிலில் இருக்குது. உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துட்டு டைட்டில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த நோ ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம இதே மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபாண்ட் கண்டெய்னர் மெயின் கண்டெய்னர் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் கண்டெய்னரை நம்ம செலக்டராக எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்ம் கண்டெய்னரை எனக்கு சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. அந்த ஃபார்ம் கண்டெய்னர் செலக்டராக எடுத்துக்கிட்டு டாட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கனால டாட் யூஸ் பண்ணிவிட்டு டாட் ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இப்போது இதுக்கு நான் வந்து ஸ்டைலிங் பண்ணுறேன். அந்த ஃபார்மோட பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒயிட் ஷேடில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அந்த ஷேட். ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு வித் அண்ட் ஹைட் நம்ம செட் பண்ணிக்கலாம். வித் வந்து 100% வித் இருக்கணும். ஸோ வித் 100%. மேக்ஸிமம் வித் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் வித் வந்துட்டு எனக்கு 500 பிக்சல் வரைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அதை சுற்றி அந்த பாக்ஸை சுற்றி வந்துட்டு எனக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கணும். நான் ஜஸ்ட் ஒரு 10 பிக்சல் ஒரு 8 பிக்சல் பார்டர் ரேடியஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சுற்றி வந்துட்டு எனக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த பாக்ஸோட வித்து மேக்ஸிமம் வித் இதெல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாக்ஸை சுற்றி வந்துட்டு ஒரு பேடிங் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் ஒரு 30 பிக்சல் பேடிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பாக்ஸை சுற்றி வந்துட்டு எனக்கு பேடிங் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ் வந்துட்டு எனக்கு சென்டரில் வரணும். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸுக்கு நான் பாடியில் இருக்குல்ல இந்த பாடி டேக்கில் நான் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்பிளே செட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் செட் பண்ணிவிட்டு எனக்கு அது சென்டரில் வரணும். ஸோ பர்ஃபெக்ட் சென்டரில் வரணும்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் அலைன் ஐட்டம்ஸும் சென்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்ட் சென்டரில் வந்துடும். ஓகேவா? ஸோ நான் அதில் வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஹைட் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மினிமம் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனக்கு ஒரு மினிமம் ஹைட் வந்துட்டு ஒரு 100 விர்ச்சுவல் ஹைட். ஏன் VHன்னு மென்ஷன் பண்ணுறேன்னா எனக்கு மினிமம் ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். அது கீழே கம்மியாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் விர்ச்சுவல் ஹைட் VHன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பேடிங் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் பேடிங் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பாருங்கள் பர்ஃபெக்ட் சென்டரில் அந்த க்ரியேட் ஆயிடுச்சு. இதை சுற்றி வந்துட்டு எனக்கு பேடிங்கு அதுக்கப்புறம் அந்த அலைன்மெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த மினிமம் ஹைட் எல்லாமே வந்துட்டு எனக்கு செட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் கண்டெய்னருக்குள்ளே இந்த ஹெட்டிங் இருக்குல்ல இதுக்கு அலைன்மெண்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த ஃபார்ம் கண்டெய்னர் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார்ம் கண்டெய்னருக்குள்ள இந்த ஹெட்டிங் 2 இதுக்கு நான் அலைன்மென்ட் பண்ண போறேன். ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ், கலர் அதெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். எனக்கு அதோட ஃபாண்ட்டோட சைஸ் வந்துட்டு ஒரு 24 பிக்சல். அதுக்கப்புறம் அதோட கலர், அந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்துட்டு என்ன இருக்கணும்னு மென்ஷன் பண்றேன். நான் வந்து அதுல வயலட் ஷேட் மாதிரி இருந்துச்சுல்ல, ஸோ நான் வந்து பண்றேன். எனக்கு எனக்கு அந்த ஃபார்மோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஃபாண்ட்டோட சைஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்துட்டு இந்த இடத்துல கரெக்ட்டா இந்த ஃபார்முக்கு மேலேயே இருக்கு. ஸோ இந்த பாட்டம்ல இருந்து எனக்கு கொஞ்சம் கேப் வேணும் அப்படிங்கிறதுனால நான் மார்ஜின் பாட்டம் கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் ஒரு 15 பிக்சல் கொடுக்குறேன். நான் சேவ் பண்றேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் கேப் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்புறம் இந்த ஃபீட்பேக் ஃபார்முங்கிறத வந்துட்டு நம்ம சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்துட்டு எனக்கு சென்டரில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த லேபிளுக்கு CSS பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு லேபிள் எடுத்துக்கிறேன். லேபிள் டேக் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ உள்ள செட் பண்ணியிருக்க எல்லா லேபிள்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம CSS செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு லேபிள் எடுத்துக்கிறேன். லேபிளோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 14 பிக்சல். இதுக்கு வந்துட்டு 24 கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு 10 பிக்சல் மைனஸ் பண்ணிட்டு ஒரு 14 பிக்சல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டோட கலர் என்ன இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு அந்த ஃபாண்ட்டோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கிரேயிஷ் மேலே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டை சுற்றி வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பேசிங் கிரியேட் ஆகணும் இந்த எல்லா ஃபாண்ட்டுக்கும் நடுவில். ஸோ அதுக்கு நான் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஓகே, மார்ஜின் பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 5 பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ண நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு டிஸ்பிளே பிளாக் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நேம் வந்துட்டு ஃபுல் வித்துமே எடுத்துக்கணும். இந்த லேபிள் வந்துட்டு ஃபுல் வித்துமே எடுத்துக்கணும். இந்த இன்புட் டேக் வந்துட்டு எனக்கு கீழே வரணும். ஏன்னா இந்த ஃபீட்பேக் ஃபார்மில் அப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் நேம் இருக்குது, அது கீழே வந்துட்டு இந்த யுவர் நேம்ங்கிற இன்புட் டேக் வந்திருக்கு. ஸோ அந்த நேம் வந்துட்டு எனக்கு ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கணும். ஸோ அதனால இதுக்கு இன்புட் டேக்ல டிஸ்பிளே பிளாக் செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே பிளாக் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த இன்புட் பாக்ஸ் வந்து கீழே இறங்கிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இன்புட் ஏரியாவுக்கும் இந்த இன்புட் டேக்குக்கும் இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் சேர்த்தே நம்ம CSS ஸ்டைலிங் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு வந்துட்டு இன்புட் டேகை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஏரியா இது ரெண்டையுமே வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்பேஸ் விட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு நான் வித் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்புட் பாக்ஸோட வித் வந்து எவ்வளோ பெருசு இருக்கணும், பேடிங் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் மார்ஜின், பார்டரு அது எல்லாமே நம்ம செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்புட் பாக்ஸோட வித் எவ்வளோ இருக்கணும், நான் வந்து ஃபுல் வித் இருக்கணும். ஸோ 100% வித் கொடுத்துட்றேன். அதுக்கு ஜஸ்ட் ஒரு பேடிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் டாப் அண்ட் பாட்டம் வந்து 12 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 15 பிக்சல் பேடிங். அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸ் வந்துட்டு ஒரு 16 பிக்சல் ஃபாண்ட்டோட சைஸ் கொடுத்துட்றேன். ஓகே, 16 பிக்சல். அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டை இந்த இன்புட் பாக்ஸை சுற்றி வந்துட்டு எனக்கு ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் ஆகணும். ஸோ பார்டர் 1 பிக்சல் சாலிட் ஏதோ ஒரு கலர் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே பாருங்கள், அந்த வித் வந்து பெருசாகிடுச்சு, பேடிங் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இதை சுற்றி வந்துட்டு எனக்கு ஒரு அவுட்லைன் வந்து கிரியேட் ஆகுது இல்லை? ஸோ அந்த அவுட்லைன் வந்துட்டு எனக்கு வேண்டாம். ஸோ அதனால வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு நன் பண்ணிடலாம். ஸோ அவுட்லைன் நன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த எனக்கு கிளிக் பண்ணால் எனக்கு அந்த அவுட்லைன் வந்துட்டு கிரியேட் ஆகலை. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்குள்ளே கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த இன்புட்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதுக்காக இன்புட் ஃபோக்கஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்புட் ஹூவர் எஃபெக்ட் மாதிரி இது ஒரு ஃபோக்கஸ் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த டேபில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ரெண்டுக்குமே செட் பண்ணிக்கலாம். இன்புட் ஃபோக்கஸ் வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் செட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்புட் டேகுக்கும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோக்கஸ். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். ஸோ இதுக்கு என்ன ஃபோக்கஸ் கொடுக்கலான்னா, இந்த இடத்துல நமக்கு கிளிக் பண்ணோம்னா பாருங்கள், பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு கிரியேட் ஒரு வயலட் கலரில். ஸோ இங்கே என்ன கலர் கொடுத்தோமோ அதே கலரில் நம்ம பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாக்ஸ் ஷேடோ. ஸோ டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு ஒரு 3 பிக்சல், அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு ஒரு 3 பிக்சல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட பிளர்னஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு அது ஸ்ப்ரெட்டு வேண்டாம், 0 பிக்சல் ஸ்ப்ரெட்னஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஹேஷ் யூஸ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன்.
இப்ப பாருங்க நான் ஹூவர் பண்ணேன்னா, இது மேல ஃபோக்கஸ் ஆச்சுன்னா, எனக்கு அந்த பேக்கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஷேடோ மாரி வயலட் கலர்ல கிரியேட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இத சுத்தி வந்துட்டு எனக்கு ஒரு பேடிங் வந்துட்டு கிரியேட் ஆகணும். அதாவது நேமுக்கும், இமெயிலுக்கும் வந்துட்டு ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. ஸோ, அதுக்காக வந்துட்டு அதுக்கு நான் ஒரு மார்ஜின் பாட்டம் மட்டும் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் நடுவுல. ஸோ, அதுக்கு நான் என்ன நேம் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல கிளாஸ் குரூப், ஃபார்ம் குரூப்ன்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு இன்புட் டேக்குக்கும் நடுவுல வந்துட்டு எனக்கு ஒரு கேப் கிரியேட் ஆகணும். ஸோ, அதுக்கு நான் இந்த ஃபார்ம் குரூப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் குரூப் செலக்ட் பண்ணிட்டு, இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மார்ஜின் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மார்ஜின் பாட்டம். ஸோ, மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 15 பிக்சல் மார்ஜின் பாட்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு சுத்தி கீழ வந்துட்டு எல்லா ஃபார்முக்கும் நடுவுல வந்துட்டு எனக்கு ஒரு மார்ஜின் வந்து ஆட் ஆயிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாருங்க இந்த இன்புட் டேக்க சுத்தி வந்துட்டு எனக்கு ஒரு பேடிங் இருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப எட்ஜ்ல இருக்கு. ஸோ, அத சுத்தி வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு பேடிங் ஆட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ, அது என்னதான் இந்த ஃபார்ம் கண்டெய்னர். ஸோ, இந்த ஃபார்ம் கண்டெய்னரோட பேடிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ, ஃபார்ம் கண்டெய்னர் பேடிங் வந்து 30 பிக்சல் குடுத்துருக்கோம். நம்ம 50 பிக்சல் பேடிங் குடுக்கலாம். பாருங்க எனக்கு சுத்தி வந்துட்டு எனக்கு பேடிங் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஃபார்ம கிளிக் பண்ணாலே எனக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ, நம்ம இதுக்கு ஆட் பண்ண அதே பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு இந்த ஃபார்ம் கண்டெய்னருக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த ஃபார்ம் கண்டெய்னர செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஃபார்ம் கண்டெய்னர ஹூவர் பண்ணாலும் எனக்கு அந்த இன்புட்க்கு என்ன பாக்ஸ் ஷேடோ ஆட் ஆச்சோ, அதே பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு ஆட் ஆகணும். ஸோ, இத அப்படியே காப்பி பண்ணி இந்த ஃபார்ம் கண்டெய்னருக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். இந்த ஃபார்ம ஹூவர் பண்ணாலும் பாருங்க எனக்கு பாக்ஸ் ஷேடோ ஆட் ஆகுது. அப்புறம் இங்க ஃபோக்கஸ் குடுத்தாலும் எனக்கு பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு ஆட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஏரியாவ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஏரியாவோட சைஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு மினிமம் ஹைட் வந்துட்டு நான் செட் பண்றேன். ஒரு 100 பிக்சல் மினிமம் ஹைட்ஸ செட் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கு நான் அந்த டெக்ஸ்ட் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். ஸோ, எனக்கு மினிமம் ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. மினிமம் ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் குடுக்குறேன். நான் சேவ் பண்றேன். ஸோ, எனக்கு 100 பிக்சலுக்கு அந்த டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ் ஹைட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ, இப்ப நான் இது பாருங்க, இப்ப நான் அத பெருசு பண்றேன். எனக்கு ஹாரிசான்டலாவும் பெருசாகுது, வெர்டிகலாவும் பெருசாகுது. ஸோ, எனக்கு வந்துட்டு வெர்டிகலா மட்டும் பெருசு பண்ணா போதும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ, அதுக்கு நான் வந்துட்டு ரீசைஸ்ன்னு ஒரு CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டு, இதுல வந்துட்டு வெர்டிகல்னு செட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்றேன். பாருங்க எனக்கு வெர்டிகலா மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஹாரிசான்டலா வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகல. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த பட்டனுக்கு நம்ம செட் பண்ணலாம். ஸோ, பட்டனுக்கு நம்ம எந்த ஒரு கிளாஸ் நேமும் மென்ஷன் பண்ணல. ஸோ, பட்டனே எடுத்துக்கலாம். ஓகே. பட்டனே எடுத்துக்கிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். ஸோ, அந்த பட்டனோட பேக்ரவுண்டு, கலரு, சைஸு, பேடிங்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ, அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு அந்த வயலட் ஷேட்ல இருக்கு. ஸோ, பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த உள்ள டெக்ஸ்ட்டோட கலர் வந்துட்டு எனக்கு ஒயிட் கலர்ல வேணும். ஸோ, #FF ஒயிட் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத சுத்தி வந்துட்டு எனக்கு ஒரு பேடிங் வேணும். ஸோ, பேடிங் வந்துட்டு ஒரு 12 பிக்சல் பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அந்த சப்மிட் பட்டனோட எனக்கு அது ஃபுல் வித்துமே ஆக்குபை பண்ணியிருக்கணும். ஸோ, நான் 100% வித்துன்னு குடுத்துர்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்குள்ள டிஸ்ப்ளே ஆகுற ஃபாண்ட்டோட சைஸ். ஸோ, ஃபாண்ட்டோட சைஸ் வந்துட்டு ஒரு 16 பிக்சல் ஃபாண்ட் சைஸ் குடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு பார்டர் ரேடியஸ் குடுக்குறேன். அத சுத்தி அந்த கார்னர்ல எனக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து கிரியேட் ஆகணும். ஒரு 5 பிக்சல் பார்டர் ரேடியஸ். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட வெயிட் கொஞ்சம் போல்டா தெரிஞ்சா நல்லாயிருக்கும். ஸோ, ஃபாண்ட்டோட வெயிட் வந்து போல்டு குடுத்துர்றேன். சேவ் பண்றேன். எனக்கு இந்த மாரி கிரியேட் ஆயிருச்சு. பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை ஆகல. ஸோ, நான் இங்க பார்டர்ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ, பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல் குடுத்துட்டேன். எனக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ, இத சுத்தி வந்துட்டு எனக்கு ஒரு பார்டர் ஒண்ணு கிரியேட் ஆகுது. அந்த பார்டர் வந்துட்டு எனக்கு வேண்டாம். ஸோ, பார்டர் வந்துட்டு நன் குடுத்துர்றேன். ஓகே. பார்டர் நன் குடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு அந்த பார்டர் வந்துட்டு ரிமூவ் ஆகிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இது மேல கொண்டு போணும்னா, எனக்கு வந்துட்டு இத கிளிக் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் வரணும். ஜஸ்ட் ஒரு ஆரோ மார்க் வரணும். ஸோ, இந்த பட்டன கிளிக் பண்ற மாதிரி எனக்கு கர்சர் வந்து வரணும். ஸோ, அதுக்கு நான் வந்துட்டு கர்சர் செட் பண்றேன். கர்சர் பாயிண்டர் குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். ஸோ, இங்க கொண்டு போனா பாருங்க, எனக்கு அந்த ஹேண்ட் மாதிரி ஒரு கிளிக்கபிள் ஆப்ஜெக்ட் மாதிரி எனக்கு கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ, இப்ப இந்த சப்மிட் ஃபார்ம நான் ஹூவர் பண்ணேன்னா, எனக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு கிரியேட் ஆகணும். ஓகே. இப்ப இந்த பட்டன் நான் எடுத்துக்கிறேன். இந்த பட்டன நான் ஹூவர் பண்ணேன்னா, நான் வந்துட்டு பேஸ்ட் பண்றேன். இந்த பட்டன நான் ஹூவர் பண்ணேன்னா, எனக்கு வந்துட்டு பார்டர் வந்துட்டு ஒரு செட் பண்றேன். பார்டர் ஒரு 1 பிக்சல் இன்செர்ட். அதுக்கப்புறம் அந்த வயலட் கலர் பார்டரே குடுத்துக்கலாம்.
அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலரும் வந்துட்டு வயலட்டு. ஸோ அப்போ பேக்ரவுண்டோட கலர் வந்துட்டு ஒயிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டோட கலர் வந்துட்டு ஒயிட் செட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதை ஹூவர் பண்ணனா எனக்கு பேக்ரவுண்டோட கலர் வந்துட்டு ஒயிட்டும் இன்னும் செட் ஆயிடுச்சு. ஓகேவா? பேசிக்காக வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் கான்டாக்ட் ஃபார்ம் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அது வந்துட்டு ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது நமக்கு. இங்கே பாருங்கள், நான் ரெஸ்பான்சிவ் சின்னது பெருசு பண்ணி காட்டுறேன். இந்த ஃபீட்பேக்கோட சைஸ் வந்துட்டு எனக்கு அப்படியே இருக்குது, ஷ்ரிங்க் ஆகல. ஓகேவா? ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்ம் வந்துட்டு ரெஸ்பான்சிவ் ஃபீட்பேக் ஃபார்ம் வந்துட்டு இதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பாருங்கள், எக்ஸாக்டாக மோர் ஆர் லெஸ் வந்துட்டு அதே மாதிரி ஃபீட்பேக் ஃபார்ம் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபாண்ட் எஃபெக்ட்டு, டெக்ஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீடியா குறி பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.